ஹாய் செம ஜாலி. குடு காசு கொடு. ஒண்டர்லாக்கு வந்திருக்கோம். இந்த டைம் வந்து எந்த ட்ரிப்பும் வந்து எங்கேயும் பிளான் பண்ணல, இந்த சம்மர் ஹாலிடேக்கு. சரி ஓகே, ஒரு நாள் ட்ரிப்பா இங்க வந்துடலாம், என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு நாள் போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இவா சரி, உள்ள போயிட்டு நாங்க டிக்கெட்லாம் வாங்க போறோம். டிக்கெட்லாம் எவ்வளோ ப்ரைஸு அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம். கிட்ஸுக்கு எவ்வளோ, பெரியவங்களுக்கு எவ்வளோ அப்படின்றது எல்லாமே வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறோம்ப்பா. கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குது. தயவு செய்து ஒருவர் பின்னாக ஒருவர் ஒரு மணி கேட்டுக்கொள்கிறோம். செக்கிங் முடிச்சுட்டு வந்தவொடனே டிக்கெட் கவுண்டர் இருந்ததுங்க. டிக்கெட் கவுண்டர்லேயும் ஏகப்பட்ட கூட்டங்க. நம்ம பிளான் பண்ணி வரதா இருந்தால் வந்து 9:30க்கெல்லாம் வந்துடணுங்க. வந்துட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கேமிங் ஆரம்பிக்கும் போது. இங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 2200, சைல்டுக்கு 1800 இருக்குது. இதே ஃபாஸ்ட்ராகில் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் அதிகங்க. ஃபாஸ்ட்ராக்குக்கும் நார்மல் டிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட்ராக் டிக்கெட் வாங்கினா நம்ம போயிட்டு நிறைய ரஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்தந்த ரைட்ஸுக்கு அங்கெல்லாம் வந்து நம்ம க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அது ஃபாஸ்ட்ராக்குன்னு தனி க்யூ இருக்குது, அதில் வந்து போயிட்டு நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாம். அதனால தான் வந்து அது வந்து காஸ்ட் வந்து அதிகம். நம்மளுக்கு வந்து நார்மலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டோம். நாங்க டிக்கெட் வாங்கியாச்சு. வண்டர்லா போலாமா? இப்போ கவுண்டர்ல இருக்கோம். இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ள போக போறோம். உள்ள போயிட்டு எவ்வளவு கியூ இருக்கு, இந்த ரஷ்ல எப்படி நாங்க விளையாட போறோம் தெரியாது. சரி போலாம் வாங்க. டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு போனால் அங்கே பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டுக்கு ஒரு லைனு, ஃபாஸ்ட்ராக் டிக்கெட்டுக்கு ஒரு லைனு, ஆஃப்லைன் டிக்கெட்டுக்கு ஒரு லைனு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, பர்த்டே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனித்தனி லைனாக இருந்தது. அதெல்லாம் செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பேண்டு தராங்க. அந்த பேண்ட் வந்து அவங்களே வந்து ஒட்டி விட்டுறாங்க. இந்த பேண்டு வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா ரைட்ஸுக்குமே வந்து போக முடியும். ஆன்லைன் டிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டேக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து ஆன்லைன் டிக்கெட் அலௌடு. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு இந்த பேண்ட் வந்து கையில் கட்டி விட்டாங்க. கையில் கட்டி விட்டுட்டு இப்போ வந்து இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைல்டு டிக்கெட் தான் வாங்கணும்.
ஏன்னா வந்து ஹைட் வச்சு நம்ம அடல்ட்டுக்குன்னு வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டுக்குன்னு வாங்கினாலும் இவங்கள வந்து ஹைட் செக் பண்ணி தான் ஒவ்வொரு ரைடர்ஸ்க்கும் வந்து அனுப்புவாங்களாம். அதனால அடல்ட்ஸுக்கு வாங்கினா காசு வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு ஒன்லி 300 தாங்க அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி ஓகே சைல்ட்லேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அங்கே செக் பண்ணிவிட்டு எந்தெந்த ரைடு கூட போகிறாங்க, இவங்க என்னென்ன அவங்கள விட போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. போய் பார்ப்போம். ஓகேவா? அது பாரு, நீங்களும் சைல்டு, நாங்களும் அடல்ட். ஓகேவா? சரி சரி ஓகே போலாமா உள்ள? ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம வந்து பிளான் பண்ணி முன்னாடி நாளே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுலேயே ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா பஃபெட்டுக்கு ஒரு ஒரு ரேட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பஃபெட் இல்லாமல் லன்ச் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறது வந்து கம்மி ப்ரைஸாக இருக்குன்னு தோணுது. நாங்கள் பிளான் பண்ணாமல் திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் டிக்கெட் வாங்கினது பார்த்திங்கன்னா காம்போவாக தாங்க இருந்தது. அதாவது பஃபெட் லஞ்சோடு சேர்ந்து தான் இருக்கும். இங்கே கேலக்ஸி ரெஸ்டாரண்ட்டில் வந்து எங்களுக்கு பஃபெட் லஞ்சு 1 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் வந்து எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. ஓகே நம்ம வந்து லக்கேஜெலாம் வச்சுட்டு வருவோம் கிளாக் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இருந்ததுங்க. பாலை வந்து அந்த போர்டில் கரெக்டாக போட்டால் நம்மளுக்கு அந்த பொம்மை வந்து ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் மேலே என்னோடய ஹஸ்பண்டுக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி கேமில் வந்து ஒரு அட்ராக்டிவ் இருக்குங்க. எப்பவுமே வந்து அந்த கேம் ஆடணும்னு சொல்லிட்டு சரி அப்படியே போய் கிளாக் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கேயே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் வேணுன்றவங்க அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. பிளான் பண்ணி போகணுன்ட்டு முடிவு பண்ணால் நம்ம வெளியே வாங்கிட்டு போகிறது நல்லது தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் வந்து டிஷர்ட்டும் ட்ராக் பண்ணிட்டும் வந்து நம்ம அங்கே போய் உள்ளே வாங்கினேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஆல்ரெடி இருந்தது நைலான் கிளாத்து. சரி வாங்கிக்கிட்டு வேறு வழி இல்லை, நம்ம வாங்கிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேயே கிளாக் ரூம் இருக்குது. இங்கே கிளாக் ரூமில் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன விஷயன்ட்டு அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா கிளாக் ரூமுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஜென்ஸோடைய ரெஸ்ட் ரூமும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா லேடிஸ் ரெஸ்ட் ரூமும் வந்து இருந்ததுங்க. கிளாக் ரூமுக்கு பார்த்திங்கன்னா பில்லும் வாட்சும் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த டோரை வந்து லாக் ஓப்பன் பண்ணணும். பட் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணுறது அவங்க ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. அதில் தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இவங்க பார்த்திங்கன்னா கொடுத்த பில்லை வச்சு ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் பக்கத்தில் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வாட்ச் வச்சு ஓப்பன் பண்ணோம். செம்ம காமெடியாக போச்சுங்க. இந்த லாக்கரில் பார்த்திங்கன்னா எங்களுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 2599. இதை எப்படி லாக் ஓப்பன் பண்ணுறதுன்னா அவங்க ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ச் வச்சு நாங்கள் லாக் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கிளாக் ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேக் அளவுக்கு தாங்க ஸ்பேஸ் இருக்கும். இந்த கிளாக் ரூமுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா 350 rupees வாங்குறாங்க. இந்த வாட்ச் நம்ம ரிட்டன் கொடுத்தோம்னா 50 rupees ரிட்டன் கொடுத்துருவாங்கங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைவில் ரைடு தாங்க இருந்தது. நான் ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லிட்டேன் இந்த ரைடுக்கெலாம் வந்து என்னை தயவு செய்து கூப்பிட்றாதீங்கன்ட்டு. ஆனால் வந்து லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்றதை பாருங்கள். அப்புறம் அப்படியே வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு ரைட்ஸோட என்னென்ன ரைடு இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வந்து போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரைடு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரைடு பார்த்திங்கன்னா கைட் ஃப்ளையர் தாங்க ஆரம்பித்தோம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரைட்ஸ் எல்லாம் போய். சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம். கொஞ்சம் பயம் இருந்தது. பட் வந்து ஓகே தான் இந்த ரைடு நான் போனது. இங்கேயும் பார்த்திங்கன்னா பசங்களை ஹைட்லாம் செக் பண்ணி தாங்க அலோவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரைட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா 40 minutes இல்லை 1 hour வந்து நாங்கள் வெயிட் பண்ணி தாங்க நாங்கள் போயிருந்தோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் போனது 11 o'clock ஆரம்பித்தோங்க. பட் வந்து நாங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே 1 hour ஸ்பெண்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு ரைடுக்குமே போனோம். ஏன்னா சண்டேன்றதுனால ஓவர் ரஷ்ஷாக இருந்தது. அதனால் வந்து க்யூவில் நின்று தான் போயிடுது இருந்துச்சு. அப்படி க்யூவில் நின்று செகண்ட் ரைடு ஒன்று போனோம் பார்த்திங்களா, செம்ம பயமாக இருந்ததுங்க. அதாவது தில்லாக இருக்கிறவங்க தைரியமாக நம்ம போகலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு தைரியம் இல்லாததுனால நான் ரொம்ப பயந்துட்டேன்.
இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து நான் அனுபவித்தேன். லேடிஸாக இருந்தால் வந்து அவங்கவுங்க தாலி செயினையும் வந்து பின் போட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து கழண்டு விழுற நிலைமைக்கு போயிடுச்சு. எங்கே நான் செயின் போயிடுச்சோ தான் நான் நினச்சேன். பட் வந்து திரும்ப வந்தது, கையில் பிடிச்சிக்கிட்டேன். இது வந்து ஒரு பயம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. பசங்களும் வந்து சின்ன குழந்தைங்களா இருந்ததுனால அவங்களும் எங்கே விழுந்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது. பட் வந்து அவனுங்க வந்து சமாளிச்சிட்டாங்க, என்னால் தான் வந்து சமாளிக்கல. இந்த கேமில் வந்து நான் ரொம்ப அழுதுட்டேங்க. நாங்கள் ஒரு மரண பயத்தை பார்த்துட்டு அம்மா இல்லை அம்மா அழுதுட்டாங்க. தேர்ட் ரைடு பார்த்திங்கன்னா இந்த ஷிப் ரைடு தாங்க போனோம். இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ரைடில் வந்த அனுபவத்தை வந்து எனக்கு வந்து தேர்ட் ரைடில் வந்து அந்த பயத்திலே வந்து போனதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. பசங்களாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, என்னால் என்ஜாய் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ரைடு பார்த்திங்கன்னா இந்த ரைடு தாங்க போனோம். இதுவும் வந்து செகண்ட் ரைடு மாதிரி தாங்க, தலைகீழியாக சுற்றுறது. ஏதோ ஓரளவுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். பசங்க வந்து இந்த ரைடில் வந்து அலோவ் பண்ணலை, நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். இந்த ரைடும் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. இந்த 4 ரைடு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சுங்க. சரி நம்ம வந்து லஞ்சுக்கான டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேலக்ஸி ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பஃபெட் லஞ்ச் தான். அதனால் வந்து வெஜிடேரியன் இருந்துச்சு, நான்வெஜ் இருந்தது. வெஜிடேரியனில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸுங்க. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, 2 சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாஸ்தா பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா இருந்தது. ஒரு வெஜிடேரியன் சூப் இருந்தது. வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்னு நான் சொன்னேன்ல, அதாவது சப்பாத்தி, சன்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜிடேபிள் சாலடு, அதுக்கப்புறம் கீ ரைஸு, தயிர் சாதம், அப்பளம், ஸ்வீட் கார்ன் அதாவது பேபி கார்ன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பொரியல், பொட்டேட்டோ பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பாஸ்தா இருந்தது, வெஜிடேரியன் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார், ரசம், மோர் குழம்பு அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்க்கு வெஜிடேரியனில் ஒருத்தன் தான் சொல்லுவேன் சாப்பாட்டுக்கு. ஆனால் வந்து நிறைய ஜனங்க பார்த்திங்கன்னா பஃபட்டுன்னு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா திட்டமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு போனோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீமும் வந்து கொடுத்தாங்க. ஐஸ்கிரீமும் வந்து கொஞ்சம் எல்லாருமே சாப்பிட்டு போனோம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூந்தி சொல்லுவாங்க பார்த்தியா, லட்டுக்கு பூந்தி பிடிப்பாங்க பார்த்திங்களா, அந்த பூந்தியை வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். பசங்க வந்து எல்லாமே வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. சப்பாத்தியும் இருந்தது, சப்பாத்தி அதாவது தந்தூரி சப்பாத்தி சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த சப்பாத்தி இருந்தது. எல்லாமே வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2:30 ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் அப்படியே போகும்போது ஒரு 1-2 வந்து ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ்க்கு வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. வாட்டர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா 6 o'clock வரைக்கும் தான் அலௌடு. அதனால் நம்ம 1-2 ட்ரை கேம்ஸ் மட்டும் முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வெளியே வந்தால் உடனே இந்த கேமுக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க எங்கள் வீட்டுக்காரு. இது ஒரு வேஸ்ட்டு செலவுன்னு தான் நான் சொன்னேனே முன்னாடி. இவர் ஒரு எப்படி சொல்கிறேன், இந்த கேம் ஆடியே திருநோண்டு ஒரு வெறியோடு ஆடினார். அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ரைடுக்கு தாங்க வந்தோம். இந்த ரைடில் பார்த்திங்கன்னா நான் போகலங்க, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா இது வந்து நின்றுக்கிட்டே வந்து நம்மளை வந்து பெல்ட் போட்டு இது பண்ணிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. பட் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் நான் போகல. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனார். போயிட்டு வந்துட்டார். வேறு லெவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த
அப்பில் போயிட்டு டவுன் வர ரைட் தாங்க போயிருந்தோம். எனக்கு வந்து பசங்க வந்து அலோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவனுங்களும் நான் வரலம்மா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. என்னை வந்து கலாய்ச்சிட்டே வீடியோ எடுத்தாங்க. என்னென்ன பேசியிருக்காங்க பேக்ரவுண்ட்லன்னு பாருங்கள். நம்ம யார்கிட்ட யார் இருக்குது சென்டர்ல இருக்க நம்மளா சென்டர்ல இருக்கிறது மட்டும் இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரே டப்புன்னு கீழே விடுறதாங்க. அது கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்படியே நம்மளை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க. ஓகே, அது ஒரே செகண்டில் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பசங்க வந்து இதே மாதிரி சின்ன பசங்களுக்கான ரைட்ஸ் இருந்தது. அதாவது நானும் என் ஹஸ்பண்டும் போனது வந்து ரொம்ப பெரிய ஹைட்டு, இவனுங்க போனது வந்து கொஞ்சம் மீடியமான ஹைட்டு. எங்களுக்காச்சும் ஒரு டைம் தாங்க மேலே போயிட்டு கீழே வர்றதா இருந்தது. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு கீழே வந்ததுங்க. பட் வந்து இவங்க பயப்படவே இல்லை. பசங்களை பார்த்தா பசங்க சிரிச்சுக்கிட்டே ஹாயாக இருந்தானுங்க. ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததுங்க. இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டைம் பார்த்திங்கன்னா இந்த ரைடில் முடிக்கிறதுக்கு 3 o'clock ஆகிடுச்சுங்க. சரி, ஓகே, நம்ம வாட்டர் கேமுக்கு போயிடுவோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நாங்கள் வாட்டர் கேமுக்கு வந்துவிட்டோம். அங்கே போனால் வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரைட்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம போகலான்னு பார்த்தா செம்ம ரஷ்ஷுங்க. அதனால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வேவ் ஃபூல் 1, வேவ் ஃபூல் 2, அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய சின்ன சின்ன வாட்டர் கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என் பசங்க பார்த்திங்கன்னா எந்த கேமில் என்ஜாய் பண்ணாங்களோ இந்த கேமில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. வாட்டரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா வாட்டரில் தான் வந்து என்ஜாய்மெண்ட்டே வந்து அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேங்க. இந்த வாட்டர் கேம்ஸில் விளையாண்டு கிட்டத்தட்ட 3 hours வந்து நாங்கள் வாட்டர் கேம்ஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணோங்க. இந்த வாட்டர் கேம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து மழை பெய்கிற மாதிரி அதில் வந்து டான்ஸு செம்ம பாட்டுங்கள்லாம் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இடமும் இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை. பட் வந்து நம்மள மொபைலுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு தாங்க. ஏன்னா வந்து அங்கே கவர் விற்கிது. அந்த கவர் வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் வந்து நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோம்னா தண்ணியில் வந்து நனையில. எல்லாருமே வந்து அது மாதிரி தான் மொபைலை வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கி போட்டுட்டு தான் வந்து விளையாடினாங்க. இந்த வேவ் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கும் ஒரு 5 o'clock வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தோம். வேவ் ஃபுல் ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரஷ்ஷு வந்து அந்த இடத்துல வந்துடுச்சுங்க. வேவ் ஃபுல் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த வேவ்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே ஆள் வந்து பின்னாடியே வந்து தள்ளுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி பாட்டும் வேறு போட்டிருந்தாங்க. ஜனங்களாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வேவ் ஃபுல் ரைடு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவனுங்க பார்த்திங்கன்னா ஒரு சும்மாவே இல்லைங்க,
தலையை வந்து உள்ளுக்குள்ளே நுழைச்சிடுறாங்க. எங்கே ரஷ்ஷில் வந்து எங்கே உள்ளுக்குள்ளே போயிடுவானுங்களோன்ட்டு ஒரு பயம் இருந்தது. பட் வந்து அவனுங்களுக்கு பயம் இல்லைம்மா, விடுமா, என்ன நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றானுங்க. என்ஜாய்மெண்ட்லேயும் ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்லைங்க. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து பயம் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து இருந்தது. வேவ் ஃபுல் ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ பாருங்கள், ரஷ்ஷை பாருங்கள், ஏகப்பட்ட ரஷ்ஷுங்க. நம்மளால் நிற்கக்கூட முடியல. பாட்டு வந்து எக்கச்சக்கமாக சூப்பராக போட்டிருந்தாங்க. பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இதில். அந்த வாட்டர் ரைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துலேயுமே வந்து பசங்க எல்லாத்துலேயுமே போனாங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு ரோலர் கோஸ்டர் வாட்டர் ரைடு இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயும் வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. இதில் ஃபோன் சார்ஜ் வந்து காலியாகிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அது ரோலர் கோஸ்டரும் போயிட்டு வந்தார். எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் ரோலர் கோஸ்டரில் போயிட்டு வந்தார். வாட்டர் ரோலர் கோஸ்டரில் வந்து நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். செம்மையாக இருந்ததுங்க. கொஞ்சம் பயம் இருந்தது, ஆனால் வந்து எல்லா ரைட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பசங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அம்மா எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பிரெட் ஆம்லேட்டும் வடைப்பாவ் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. சரின்ட்டு நம்ம பிரெட் ஆம்லேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வாங்கி கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏன்னா வந்து கொஞ்சம் தெம்பாக நம்ம ட்ரை கேம்ஸ் எல்லாம் போய் விளையாடணும்ல, அதனால் போகலான்னு சொல்லிட்டு போனோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கை வீலும் வரமாட்டேன்னு சொன்னாங்க. என்னை வந்து அடம் பிடிச்சி வற்புறுத்தி வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பேசு. நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஒண்டர்லாலே மிக ஹைட்டான இடத்துல இந்த ரங்கராட்டம் சொல்ல பார்த்தீங்கன்னா, அது நின்றுட்டு இருக்கோம். நான் வேணாம் சொன்னேன். என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வராங்க. எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னேன். என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வராங்க. ரசிக்கிறோம் பார்த்தாவா ஒண்ணுமே இல்லை. பயம் ஏய் அப்படியே இது ஆசையாமையா போய் நிக்குது. ஐயோ அப்படியே காட்டுங்க கொஞ்சம். ஈக்க போறா இப்ப மேல வந்து நிக்கிறேன் நம்ம. அப்ப அமைதியா இருங்க. ரோலர் கோஸ்டர் போட்டு அம்மாவுக்கு ஹார்ட் கையில வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒண்டர்லா இல்ல இந்த மாதிரி தீ பார்க்கே இது உயிர் பயம் முடிஞ்சு கதை. ஆனா என்ன, நான் ஒரு டிக்கெட் கண்டுபிடிச்சி 2வது ரவுண்ட்ல சேஃப்டியா ட்ரிக்கை கண்டுபிடிச்சு அப்படியே இந்த பக்கம் இப்படி வரும்ல, அப்ப இப்படி கால் வச்சு சுத்தி பார்க்கறது அந்த இது மேல போறோமா, இறங்குறோமா? இப்போ ஓகே இறங்குறோம். ஸ்லோவாக போகிற ரைடுக்கே இப்படி பயந்துங்க. பின்னாடி ஒன்று கிளாக் வைஸில் சுற்றுது பார்த்தீங்களா, அந்த ரைடுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், நீங்களும் போகக்கூடாதுன்னு இவர்கிட்ட நான் சொல்லிட்டேங்க. ரொம்ப பயமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சுற்றுதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மேலேருந்து வியூ வந்து சூப்பராக இருந்ததுங்க. நைட்டில் வந்து லைட் செட்டிங்கோட சூப்பராக இருந்தது. சரின்ட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம் கீழே. நெக்ஸ்ட்டு மோனோ
ரைட் இப்போ மோனோ கப்பல் மோனோ கப்பல் இப்போ ஸ்கை ரெய்டு சொல்லிட்டு ஒரு ரெய்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ திரும்ப என் பயந்துட்டு போகிறாங்க. என்னை வந்து அழைச்சின்னு திகில். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தீம் பார்க்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. தீம் பார்க் போகலான்னு யார் கேட்டது? கேட்டது நான் பசங்களுக்காக கேட்டேன். தீம் பார்க்னா இந்த என்னது கோஸ்ட் ரைடு, வாட்டர் ரைடு, இந்த ஸ்கை ரயிலுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரோலர் கோஸ்டருங்க. இதுதான் வந்து இந்த ஒண்டர்லாவோட ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் நெஞ்சு ஸ்பீடு இல்லைங்க, போய் தலைகீழியாக போகுதுங்க. இந்த ரைடு நான் பார்த்த உடனே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை பார்த்துட்டு பசங்களும் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன், பயமாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஜாலியாக வராங்க பேர். என்ன திகில் ஊட்டிட்டு நீங்கள் ஜாலியாக வரீங்க. இதுதான் ரோலர் கோஸ்டர். இதுக்கு பேர் டீல் ஆரம்பிச்சிச்சு, ட்ராமாவா என்னமோ. இதுல வந்து நான் போல. இந்த ரைட்லேருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த ரைட்லேருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன். முடிஞ்சிச்சு. ஒரு ஹாய் சொல்லுங்க. இந்த ஃப்ரீ ஸ்டைலர் கேம் பார்த்தீங்கன்னா, நான் காலையில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கேம் தாங்க. இது வந்து இவர் இன்னொரு டைம் போகலான்னு சொல்லிட்டு போனார். அதாவது நீங்கள் நிற்க வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்மளை வந்து லாக் பண்ணிடுறாங்க. இது வந்து நிற்கிறது ஒரு இடங்க நம்ம, பட் வந்து முடியும் போது வேறு இடத்துல நிற்போம். அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்படின்னாலும் நல்லாவும் இருந்தது. அதனால் நான் 2 டைம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து இவனுங்க உட்காந்து ஒரு சிலதில் தாங்க உட்காந்தாங்க. என்னம்மா இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுமா, அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாட்டு வந்து விளையாடலை, கொஞ்சமாக விளையாடினாங்க. எக்கச்சக்கமான ரைட்ஸ் தான் இருக்குது கிட்ஸுக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து ஒருத்தந்தாங்க சொல்லுவேன். அதாவது நம்ம பிளான் பண்ணி வரது தான் முதல்ல வந்து வாட்டர் ரைட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணுங்க. நாங்கள் வந்து கொடுத்த காசுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ரைட்ஸ் மட்டும்தாங்க நாங்கள் போகலையே. ஏன்னா வந்து ஏகப்பட்ட ரஷ்ஷுங்க. அதில் வாட்டர் ரைட்ஸ் போல் மற்ற எல்லா ட்ரை கேம்ஸுமே வந்து எல்லாமே வந்து விளையாடிட்டோம். ஒரு சில கேம்ஸ் வந்து ரெண்டு டைம் வந்து விளையாடிட்டோம். லாஸ்ட்டாக இந்த கார் ரைட்ஸ் தாங்க வந்தோம். கார் ரைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து தனியாக உட்கார வச்சாங்க லைனில் வந்து. அதுக்கப்புறமாட்டுக்கு இங்கே 2 பேரையும் வந்து தனியாக உட்கார வச்சாங்க. நான் இதாங்க ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி கார் ஓட்டுறது. இது வரைக்கும் வந்து நான் ஓட்டலைங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஒண்டர்லா வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 o'clock வந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. அதனால் எல்லா கேம்ஸ்லேயும் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியுது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.